எதுக்காக தேடி வந்திருக்கீங்கன்னு இந்த பொண்ணு கேட்டிருக்குது. நான் ஒன்ட்டு அது காரணம் சொல்லணுமா? என்னையவே உன் ஏரியா தேடி வர வச்சிட்டீங்கள நீங்க அப்படின்னு திமிரா பேசி அந்த வார்த்தை, ஒரு மமதையான அந்த வார்த்தை, என்னையவே நீங்க உள்ள வந்து நீங்க ஏரியா போலீஸ் தானே, அவரு காவல்துறை தானே, காவல் ஆய்வாளர் ஏரியாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஆனா அவர் என்னையவே ஏரியாவுக்குள்ள வர வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்திருக்காரு. சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணை வந்து முடிய பிடிச்சி இவளோட ஜாதியை சொல்லி நீ உள்ள வாடினேன்னா என்கிட்ட திமிரா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணி முடிய பிடிச்சி இழுத்து ஜீப்ல வந்து உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சது அதோட அவரோட வன்மம் வந்து அடங்கலை. சாமி படத்துல வர்ற விக்ரம் ஸ்டைலில் வந்து என்ன பண்றாருன்னா, ஜீப்புக்குள்ள இருக்கிற அவர் ஜீப்பில் வச்சிருந்த கடப்பாரை, அந்த ராடு, கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அத்துமீறி அப்படியே குற்றம் பண்ணியிருந்தா கூட அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து வீடு அடிச்சு உடைக்கிறதுக்கு அவருக்கு வந்து யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல, அதிகாரம் கொடுத்தாங்கன்னு தெரியல. உள்ள புகுந்து இவங்க வீடை ஃபுல்லா அடிச்சு உடைச்சிடுறாரு. அடிச்சு உடைச்சு பெட்டு படுத்திருக்க அந்த பெட்டெல்லாம் குத்தி கிழிச்சிருக்காரு. அந்த ஸ்லாப்புகளாப்பெல்லாம் அடிச்சு உடைச்சு பூரா உடஞ்சு கிடக்கு. அதோட இன்னும் அவரோட வெறி அடங்காம என்ன பண்றாருன்னா, சவுத்துல மாட்டி இருக்க எங்க தலைவர் சிதம்பரம் தொகுதியின் எம்பி எங்க தலைவரோட போட்டோவை கீழே தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் போட்டோ அங்க இருந்திருக்கு. அம்பேத்கர் பேர், இவர் பேரு அம்பேத்கர், ஆனா அம்பேத்கர் போட்டோவை கீழே தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. இதை விட இன்னும் உச்சபட்சமா போய் ஒரு மனநோயாளி மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த குழந்தை அப்ப வந்து இந்த குழந்தைக்கு 1 வயசு, இப்போ 1.5 வயசுன்னு நினைக்கிறேன், 1 வயசு. அந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த குழந்தைக்கு 1 வயசு. இந்த குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல, அதை எடுத்து படிச்சு பார்த்து கிழிச்சிருக்காரு. பர்த் சர்டிபிகேட் மேல என்ன வன்மம் அவருக்குன்னு தெரியல, அதை கிழிச்சு போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய மனநோயாளி மாதிரி அங்க வந்து நடந்துட்டு இந்த பொண்ணோட பேக்ல இருந்து 5 சவரன் நகை. அந்த நகை எப்படி வந்துச்சுன்னா, இந்த பாப்பாவுக்கு பர்த்டே முடிஞ்சு 10 நாள் தான் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கு அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாம் அந்த மொய் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து செஞ்சதுல 5 சவரன் நகை இவரோட பேக்ல வச்சிருக்கா. 80,000 மொய் பணம் அந்த காசு வச்சிருந்திருக்கிறா. இந்த பொண்ணோட கொலுசு, இந்த பாப்பாவோட கொலுசு, வெள்ளி வந்து 1/4 கிலோ வெள்ளி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காவல்துறை என்ன பண்ணுச்சு, பறிமுதல் பண்ணிட்டு போயிடுச்சு. எவ்வளவோ கொலைகள், கொள்ளைகள், படுகொலை, எவ்வளவோ 5000 கோடி திருடி இருப்பான. 6 திராவெல்லாம் யாருமே வந்து இதுவரை வந்து கேள்வி கேட்டாங்களா இந்த காவல்துறைங்கிறது தெரியல. ஆனா இந்த ஒரு காப்பர் கம்பி திருடுனாங்க அப்படிங்கிற அந்த வழக்குக்கு, அது பொய் வழக்கு, உண்மை வழக்கு, எதுவுமே உண்மைத்தன்மையை கூட நிரூபிக்காம இந்த பொண்ணை வந்து பொய் வழக்கு போட்டு கணவன் திருடனாங்கிறதான் உன்னோட பார்வை. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒரு பெண் காவலர் இல்லாம இந்த பொண்ணை வந்து விசாரணைக்கு வா, உன்னை விசாரிக்கிறேன் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. இரவு 12 மணி வரை காவல் நிலையத்திலே வச்சிருந்திருக்கிறாங்க இந்த பொண்ணை. அங்க விடிய காலையில 3 மணிக்கு சிறையில விட்டுருக்காங்க. சிறையில வந்து 3 நாள் இந்த பொண்ணை நிர்வாணமா விட்டு அடிச்சிருக்காங்க.